ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: திருச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 53 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் KN நேரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை மூலம் உடனடியாக நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. திருச்சி மாநகராட்சி சுகாதாரத்துறையின் மருத்துவ அலுவலர்கள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் உட்பட 286 பணியாளர்கள் கொண்ட குழு உடனடியாக அமைக்கப்பட்டு உறையூர் பகுதியில் 1492 வீடுகளில் வசிக்கும் சுமார் 6416 பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தொற்று நோய் தடுப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பகுதியை சார்ந்த 42 நபர்கள், ஆண்கள் 15, பெண்கள் 23, குழந்தைகள் 4. திருச்சி அரசு மருத்துவமனையிலும் 11 நபர்கள், ஆண்கள் 3, பெண்கள் 6, குழந்தைகள் 2, தனியார் மருத்துவமனையிலும் மொத்தம் 53 நபர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு பாதிப்பு ஏற்பட்ட வார்டு எண் 10, விண்ணப்பன் தெரு மற்றும் வார்டு எண் 8, பணிக்கன் தெரு ஆகிய பகுதிகளில் 9 சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவர்கள் மூலம் 28 நபர்கள் வெளிநோய்களாக சிகிச்சை பெற்றுள்ளனர். அவர்களில் 5 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிந்துரை செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர். மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் மூலம் 11,875 நபர்களுக்கு முன்னெச்சரிக்கை தடுப்பு மருந்துகள், டாக்டர்களின் மாத்திரைகள் மற்றும் ORS பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறை மூலம் 6 இடங்களில் குடிநீர் பணிகள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு திருச்சி மண்டல நீர் பகுப்பாய்வதற்கு ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து வீடுகளில் நேரடியாக சென்று இப்பகுதி மற்றும் அருகாமையில் உள்ள பகுதியில் உள்ள தீவிர தொற்று நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளது. திருச்சி மாநகராட்சி வார்டு எண் 10 மின்னப்பன் தெருவை சேர்ந்த பிரியங்கா என்ற 4 வயது குழந்தை 19/4/2025 இறந்ததை தொடர்ந்து அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் இவர் வயிற்றுப்போக்கினால் உயிரிழந்தார் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் கண்டறியப்படவில்லை. மேலும் பத்திரிகை செய்திகள் வெளிவந்த 3 நபர்கள் பலி என்ற செய்திக்கு முற்றிலும் பொய்யானது. பாண்டமங்கலம் அகராகரம் சேர்ந்த 90 வயது மூதாட்டி திருமதி லட்சுமி என்பவர் 10 நாட்களாக உடல்நலம் குன்றி 19/4/2025 அன்று இயற்கை எதினார். மேலும் மின்னப்பன் தெருவில் வசிக்கும் திருமதி லதா வயது 53 என்பவர் இதய நோய் பிரச்சனை காரணமாக 18/4/2025 அன்று நள்ளிரவில் நெஞ்சுவலி காரணமாக வீட்டிலேயே உயிர் பிரிந்தது. எனவே 3 பேர் பலி என்பதற்கு ஆதாரமற்ற பொய் செய்தி என்று சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இவ்வயிற்றுப்போற்றுக்கு அருகில் உள்ள கிராம பகுதிகளில் காணப்படுகிறது. இப்பகுதிகளில் நடந்த சித்திரை தேர் திருவிழாவில் உணவு, மோர் மற்றும் குளிர்பானங்கள் அறிந்து பாதிக்கப்பட்டதால் இவ்வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். குடிநீர் குழாய்கள் மாநகராட்சி பகுதிகளிலும் கிராம பகுதியிலும் வெவ்வேறாக உள்ளதால் குடிநீர் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முழுவதும் நிறுத்தப்பட்டு டேங்கர் லாரி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் மாதிரிகள் ஏற்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் குடிக்க தகுதியான குடிநீர் தான் என்று அறிக்கை வரப்பட்டுள்ளது. மேலும் 19/4/2025 அன்று 39 நபர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளனர். 20/4/2025 அன்று 14 நபர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளனர். இதன் மூலம் நோய் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தெளிவாகிறது என்றும் சுகாதார நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முழுமையாக அங்கே வெக்காளியம்மன் கோயில் திருவிழா நடைபெறுகிறது. வெக்காளியம்மன் கோயில் திருவிழா நடைகிற போது பொதுமக்கள் நிறைய பேர் மோர் கொடுக்கிறார்கள், சில பேர் குளிர்பானங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தந்த குளிர்பானத்தில் தான் சந்தேகம் ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். மேலும் குறிப்பாக பல்வேறு உறுப்பினர்கள் இங்கே சொன்னார், தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கிறது, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை உறுதியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம்.